குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு சித்திரை மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கில 13/5/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:54 திதி இன்று காலை 9:37 வரை ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி. நட்சத்திரம் இரவு 8:18 வரை உத்திரட்டாதி, அதன் பின்பு ரேவதி. நாம யோகம் இன்று மாலை 5:43 வரை விஷ்கம்பம், அதன் பின்பு பிரீத்தி. கரணம் 8:55 வரை இரவு கௌளவ கரணம், அதன் பின்பு தைத்தல கரணம். அமிர்தாதி யோகம் சித்த யோகம் இரவு 8:18 வரை இருக்குது, அதன் பின்பு மரண யோகம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 வரை. குளிகை 10:30 நண்பகல் 12 மணி வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசூல வடக்கு. பரிகாரம் பால். சந்திராஷ்டம் நட்சத்திரம் இன்று இரவு 8:18 வரை மகம், அதன் பின்பு பூரம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இன்றைய தினம் புதன்கிழமை. மகாலட்சுமி வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது நன்மையை தரும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஏகாதசி, சுப முகூர்த்த நாள். ஏகாதசி அப்படின்னும் போது இன்றைக்கி மேல் நோக்கு நாள். பெருமாள் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பை தரும். அதுவும் புதன்கிழமையோடு இணைந்து வரும்போது மகாலட்சுமி மகாவிஷ்ணு வழிபாடு செய்யுங்கள். இன்றைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு மஞ்சள் துணியை நனைச்சி அதில் கொஞ்சோண்டு அட்சதியும் ஏலக்காயும் வச்சு கொண்டு செல்லுங்கள். போகிற காரியம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி அந்த துணியை எப்பொழுதுமே பர்ஸில் வச்சுக்கோங்க, இல்லை பேக்கில் வச்சுக்கோங்க. அது எங்கு சென்றாலும் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்த. வேணும்னா வெள்ளிக்கிழமை மாற்றிக்கோங்க, இல்லை அமாவாசை பௌர்ணமியில் மாற்றிக்கோங்க. சரி, இப்போ கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மேஷ லக்னம். லக்னத்துக்குள்ளேயே சூரியன், அங்காரக பகவான், புத பகவான், ரிஷபத்தில் சுக்கிர பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவானும் சந்திர பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். சரி, நம்ம திதி சூன்யத்தை பற்றி பார்த்துட்டு வந்தோம். துவாதசி திதி, அந்த திதிக்கு எந்த கோவில் எந்த இது அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம். இந்த புதன்கிழமையில் ஒரு பரிகாரம் மீண்டும் அதை சொல்கிறேன். ஏற்கனவே சொல்லியிருக்க, இருந்தாலும் திரும்பவும் இதை சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு பண வரவு இல்லாமல் இருக்கிறாங்க, வேலை இல்லாமல் இருக்காங்க. அதே மாதிரி வீட்டில் நிறைய தேவையற்ற பிரச்சனைகள், எதிர்மறை ஆற்றல். அப்படிப்பட்டவங்களாம் புதன்கிழமையில் காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க, ஒரு 3 1 ரூபாய் காயின் எடுத்துக்கோங்க, ஒரு எலுமிச்சம்பழம் ஒன்று எடுத்துக்கோங்க, முக்கோணமாக வைங்க. முக்கோணமாக அந்த 1 ரூபாய் காயினை வச்சுட்டு அந்த எலுமிச்சம்பழம் நல்லா இருக்கணும், அதில் புள்ளி கிள்ளி எதுவும் இருக்கக்கூடாது. அதை வச்சு அப்படியே மூட்டையாக கட்டி சிகப்பு நூல் போட்டு சுற்றி அதுக்குள்ளே பச்சை கற்பூரம் புணுகு இதெல்லாம் போடலாம், வாசனையாக இருக்கும். அதை போட்டுட்டு மகாலட்சுமி கிட்ட வச்சு நல்லா மனசார வேண்டி வெளிப்பக்க வாசலில் கட்டி விடுங்க. இது புதன்கிழமை தோறும் செய்ய 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 உங்கள் வீட்டில் பண நடமாட்டம் இருந்துக்கிட்டே வரும், பணம் சேரும், பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். இது ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இதை செஞ்சுக்கிட்டு வரணும். ஒரு வாரம் செஞ்சுட்டு வரலையெல்லாம் கேட்கக்கூடாது, வாரம் வாரம் இதை செய்யணும். இது மகாலட்சுமியினுடைய ஒரு நாள். அந்த 6 to 7 லாபம் அப்படின்னு இருக்கும். இது கடையில் கூட செய்யலாம். கடை வச்சுருக்கிறவங்க, இந்த வியாபாரம் பண்ணுறவங்க, அவங்களாம் கூட இது புதன்கிழமையில் காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே கட்டிட்டு கூட நீங்கள் அப்புறம் கூட கடை திறக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? இது செஞ்சு பாருங்கள், தொழில் நல்லா நடக்கும். சரி, நம்ம திதி சூன்யத்தை பற்றி பார்க்கலாம்.
துவாதசி திதியை பற்றி பார்த்தோம். அடுத்தது திரையோதசி திதி. திரையோதசி திதி அப்படின்னும்போது உங்களுக்கு ரிஷபம் சிம்மம் திதி சூன்யமாக வரும். வளர்பிறையில் பிரம்மன் வழிபட்ட சிவஸ்தலம் இது எங்கே இருக்குன்னா திருக்கண்டியூர் அப்படின்னு ஒரு ஊரில் இருக்குது. இந்த ஊரில் போயிட்டு நீங்கள் பிரம்மன் வழிபட்ட ஸ்தலம் எதுன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. இது கல்லணை அருகில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இது. அதே மாதிரி தேய்பிரையில் நந்திகேஸ்வரர், திருமலைப்பாடி, திருவையாறு, ஜெயங்கொண்டாம் போக வழியில் இது இருக்குது. இந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். இதை எழுதி வச்சுக்கோங்க. அவங்கவுங்க திதி சூன்யம் எதுன்னு பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோவிலெல்லாம் எழுதி வச்சு சென்று உங்கள் வாழ்க்கையெல்லாம் உயரும். ஏன்னா அந்த காலத்துலலாம் இதெல்லாம் தெரியாமையே சொல்லுவாங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஆனால் எதுக்குன்னு தெரியாது. போயிட்டு வந்த பிறகு அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். இது நான் கரெக்டாக அது எதுக்கு அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். அது தெரிஞ்சு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, வங்கி தொடர்பான உதவிகள்லாம் கிடைக்கும். பயணங்கள் மூலம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். உபரி வருமானம் குறித்த எண்ணங்கள்லாம் மேம்படும். இன்றைக்கி வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வம் இல்லாத ஒரு சூழல்லாம் ஏற்படும். மற்றவர்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுங்கள். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் மேன்மையான ஒரு வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி கிடைக்கும். இன்றைய நாள் நிதானத்தோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். சாந்தம் இன்றைக்கி தேவை, கோபப்படக்கூடாது. ஏன்னா சூரியனோட செவ்வாய் இணைந்து இருக்குது, புதனும் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் கோபம் வரும். அதே மாதிரி தலைவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதிசய வடக்கு, அதிசயன் 1 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்த. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றத்தை இன்றைக்கி ஏற்படுத்தும். வீட்லேயே ஆகட்டும், வெளி வட்டாரத்தில் தொழிலும் சரி மாற்றங்கள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, வெளியூர் பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. கல்வித்துறையில் முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயத்தில் லாபங்கள் இன்றைக்கி அதிகரிக்கும். வியாபாரத்திலும் நல்ல லாபங்கள் கூடும். தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு மேன்மை தரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள்லாம் குறையும். உடன் பிறந்தவர்கள் அவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. சொத்துக்கள் வழியில் லாபங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமையெல்லாம் குறையும். மனை சார்ந்த பணிகளில் லாபங்கள் மேம்படும். பேச்சுக்களில் ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. இன்றைய தினம் அதிசய கிழக்கு திசை, அதிசய 5 அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரம் முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்ற நாளாக இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள்லாம் குறைகின்ற நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, தொழில் முதலீடுகள் அதை மேம்படுத்துவதற்கு தொடர்பான ஒரு எண்ணங்கள் இன்றைக்கி மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி தொழிலில் நல்ல மேன்மை ஏற்படும். உதவிகரம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்களில் சாதகமான ஒரு சாதகமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி ஏற்படும். அதே மாதிரி மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் விலகும். உற்சாகம் இன்றைக்கி அதிகரிக்கும். மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் சேருகின்ற ஒரு தருணம். அரசு ரீதியான உதவிகரம் கிடைக்கும். சிலருக்கு அது சாதகமாக அமையும். அலைச்சல்கள்லாம் இன்றைக்கி விலகுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி அதிசய தெற்கு திசை, அதிசயன் 7 அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடு மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகம் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே,
ஆராய்ச்சி சார்ந்த ஒரு சிந்தனைகளில் மாணவர்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. படிக்கிற மாணவர்கள், இந்த பிஹெச்டி படிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு மேன்மையான தருணங்கள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் உதவியாக இருப்பார்கள். இடமாற்றம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். சக ஊழியர்களின் மறைமுக ஆதரவெல்லாம் இன்றைக்கி ஏற்படக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. குருமார்களின் ஆசீர்வாதங்கள் மனதில், அதாவது அவர்களுடைய ஆசீர்வாதம் மனதில் ஒரு தெளிவை இன்றைக்கி ஏற்படுத்துகின்ற ஒரு தருணம் இருக்குது. உங்கள் மீதான வதந்திகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். இன்றைய நாள் ஓய்வு கிடைக்கின்ற நாளாகவும் இன்றைக்கி அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட 8 அதிர்ஷ்ட நிறம் கருநீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு மேம்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும், மன தெளிவு ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு விதமான மந்த நிலை இன்றைக்கி ஏற்படும். சந்திராசிரமம் இருக்கிறதுனால தெளிவோடு இன்றைக்கி இருங்க. வெளியூர் வர்த்தகத்தில் விவேகத்தை காட்டாதீங்க. விவேகம் இன்றைக்கி தேவை. அதாவது ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி விவேகத்தோடு செயல்பாடு இருங்க. எதிர்பாராத பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும். தந்தை வழி உறவுகளிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். விதண்டாவாத பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது. உயர் அதிகாரிகளால் நெருக்கடியான சூழல்லாம் இன்றைக்கி ஏற்படும். சந்திராசிரமம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலுமே ரொம்ப கவனமாக அமைதியாக இன்றைக்கி இருங்க. நிதானத்தோடு செயல்பாடு இருங்க. அதே மாதிரி மனசுக்குள்ளே ஒரு விதமான பயம் இருக்கும். அந்த பயத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல ஒரு, அதாவது தைரியத்தோடு இன்றைக்கி எதையும் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணுங்கள். நல்லதாகவே நடக்கும். மனசுக்குள்ளேயே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு யாராவது ஒரு சித்தரை மனசில் நினச்சி நல்லா இன்றைக்கி வணங்குங்க. உங்களுக்கு பிடித்த சித்தர். நான் சொல்கிற சித்தரை தான் வணங்கணும்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எந்த சித்தர் பிடிக்குதோ அந்த சித்தரை வழிபாடு செய்யுங்க. சிறப்பாக இருக்க சூரிய நமஸ்காரம் இன்றைக்கி பண்ணுங்கள். இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட 1 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தமான சூழ்நிலையெல்லாம் இன்றைக்கி ஏற்படும். பூரம் நட்சத்திரம் ஒரு புதிய அனுபவத்தை இன்றைக்கி உண்டாக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, சுபகாரிய தொடர்பான பேச்சில் பெரியோர்களின் ஆதரவு இன்றைக்கி கிடைக்கும். சுபமான நாள், சுகமான ஒரு நாள். அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு நன்மையை தரும். நண்பர்களுடைய உதவிகரம் கிடைக்கும். ஆரோக்கிய இன்னல்கள்லாம் குறையும். செயல்பாடுகளில் இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள்லாம் விலகக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. வர்த்தக முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் சிறுதூர பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம்தான். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள்லாம் குறையும் இன்றைக்கி. இருந்தாலும் இந்த நரம்பு பிரச்சனை, இந்த கை கால் வலி பிரச்சனை இருக்கிறவங்க கவனமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ சுகர் இருக்குது, அது இருக்குது, அதனால் அது வரக்கூடிய பிரச்சனை இருக்குது. 7ஆம் வீட்டில் சனி இருக்கிறதுனால அதுவும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். அதேமாதிரி கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வதும் நன்மையை தரும். பொருளாதார நெருக்கடிகள்லாம் குறையும். பேச்சு திறமையால் தொழிலில் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைய தினம் எல்லா விஷயத்திலும் பொறுமையோடு இன்றைக்கி, ஏன்னா 7ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கார், இல்லைன்னு சொல்லலை. அதோட சந்திரன் சேர்ந்துருக்கு. அப்போ சனி சந்திரன் சேரும்போது ஒரு பிடிவாத குணத்தை மனதில் எழும்பும். அந்த பிடிவாத குணத்தை விட்டு கொடுத்து சென்றால் குடும்பத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் பொறுமையோடு இன்றைக்கி எதையும் செய்யுங்கள். சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட 5 அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு நல்ல ஒரு சிறப்பை தரும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாளாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே,
துலாம் ராசி நேயர்களுக்கு வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும். இன்றைக்கி மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். எதிர்பாராத பண வரவு ஏற்படும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கும். அலுவலக பணிகளில் மரியாதைகள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. புதிய வேலைகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் குறையும். அரசியல் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்புகளாக நிறைவேறும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதே சமயத்தில் வண்டி வாகன தொடர்பான இப்போ நிறைய பேர் கார் வாங்கி விற்கிறது, பைக் வாங்கி விற்கிறது, இந்த மாதிரிலாம் வியாபாரம் பண்ணுறவங்க அவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் நல்ல ஒரு மேன்மை தரக்கூடிய நாளாகும். பணம் வரக்கூடிய நாளாகும். மன தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிசய தெற்கு திசை அதிசயன் 6 அதிர்ஷ்ட நிறம் வெளிநீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள்லாம் சாதகமாக அமையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் இன்றைக்கி கூடுகின்ற நாளாக இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குரு பகவான் வழிபாடு இன்றைக்கி ரொம்ப உங்களுக்கு சிறப்பை தரும். அதே சமயத்தில் பிள்ளைகள் வழியான மகிழ்ச்சியான ஒரு செய்திகள்லாம் கிடைக்கும். வியாபாரத்தில் சிந்தித்து செயல்படுங்கள். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது. அதனால் ஒரு சேமிப்பெல்லாம் உயரும். மறைமுகமான எதிர்ப்புகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். அதன் மூலம் நீங்கள் எப்படி இருக்கணும், எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணுன்ற ஒரு தன்மையை நீங்களே ஏற்படுத்தி கொள்வீர்கள். வியாபாரத்தில் நல்ல வேலை, அதாவது வியாபாரத்தில் வேலை ஆட்களின் ஒத்துழைப்பு கிடைக்க தாய்மாமன் வழியில் அனுசரித்து நடந்து கொண்டால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் லாபங்கள் பெருகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. 6ஆம் இடத்துல சூரியன், 6ஆம் இடத்துல அஷ்டமாதிபதி புதன், அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதியும் 6ஆம் இடத்துல. அதனால் கொஞ்சம் கோபத்தையும் மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மையும், அரசு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் லாபங்கள் பெருகுகின்ற நாளாகவும் இருக்குது. அதிசய மேற்கு திசை அதிசயன் 4 அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இன்றைக்கி இருக்கா. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புலாம் உயருகின்ற ஒரு தன்மை. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, உறவினர்கள் வழியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் குறைய. வண்டி வாகன பயணங்களால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆசிரியர்களின் ஆலோசனை மனதில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். மாணவர்களுக்கு உத்தியோகத்தில் விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். இன்றைய தினம் கால்நடை கால்நடை வளர்ப்புத்துறை, விவசாயத்துறை இதிலெல்லாம் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு பலன் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான சிந்தனைகள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும். விவசாயத்துறையை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணத்தையும் ஏற்படுத்தும். அதே மாதிரி இன்றைய நாள் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிசய கிழக்கு திசை அதிசயன் 3 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை கூடக்கூடிய நாளாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, புதிய முயற்சிகளில் சூழ்நிலை அறிந்து சிந்தித்து செயல்படுங்கள். வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து செயல்படுத்துங்கள். சமூக பணிகளில் மாற்றமான சூழ்நிலை ஏற்படும். பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும். அனுகூலமும் ஏற்படும். தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை குறைத்து கொண்டால் நல்லது இன்றைக்கி. அதே மாதிரி செலவுகளை தன்மைகளை அறிந்து செலவு செய்யுங்கள். குடும்பத்திலும் ஒரு மேன்மை ஏற்படும். முயற்சிக்கு ஏற்ற ஒரு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் நிறைவு தருகின்ற ஒரு நாளாகவும் இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 8 அதிர்ஷ்ட நிறம்
கருநீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சிக்கனமாக எதையும் செய்யுங்க. பண விஷயமாகட்டும் எதுவாக இருந்தாலும் சிக்கனத்தோடு இன்றைக்கி செலவு செய்வது நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, குடும்பத்தில் உள்ள கருத்துகளுக்கு ஆதரவு கிடைக்கும். வாக்குறுதி கொடுத்தா அதை காப்பாற்றக்கூடிய திறன் இருந்தால் வாக்குறுதி கொடுங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. வெளியூர் பயணங்களால் நல்ல அனுகூலம் இருக்கும். அதனால் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். வண்டி வாகன வசதிகள்லாம் மேம்பட வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அரசு ரீதியாக அனுகூலம் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு. தந்தையால் உங்களுக்கு அனுகூலம் இருக்க. விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு தருணம். அதை பற்றிய சிந்தனைகள், சமூக பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பணிகளில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் விலகி நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் கோபத்தை மட்டும் தவிர்த்துருங்க. விட்டு கொடுத்து செல்லுங்க. நிதானத்தோடு பேசுங்க. சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லோருடைய ஆதரவும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, கலை சார்ந்த துறையில் இருப்பவர்கள்லாம் இன்றைக்கி வேகத்தை காட்டாமல் விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவத்தை உருவாகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இன்றைய நாள் மனசுக்குள்ள ஒரு விதமான பிடிவாதமான ஒரு போராட்டங்கள் மனதுக்குள்ளே நிகழும். அதனால் இன்றைக்கி கோபப்படாமல் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகளுடைய திறமைகளை அறிந்து அதற்கு உண்டான ஒரு அனுகூலம் கிடைக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. ஆடம்பரமான பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். சுபகாரிய முயற்சிகளில் அலைச்சல்களுக்கு பின்பு சாதகமான முடிவுகள்லாம் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களிடத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் தோன்றி மறையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இன்றைய நாள் நன்மைகளும் நடக்கும். அதே மாதிரி செலவுகளும் கூடும். அதே மாதிரி அந்த செலவுகளை சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திர வேகத்தை விட விவேகத்தோடு புத்திசாலித்தனத்தோடு இன்றைக்கி எல்லா விதத்திலையும் செயல்பாடு இருக்கட்டும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.